ஓம் சக்தி பராசக்தி. ரஜினி ஒரு பொட்டை, ஒரு சக்தி. அதை ஊட்டிட்டு சாமா விஜய் 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 விஜய்னு அதே பிடிச்சி தூங்கி நிற்கிறாரு. சூத்துல பீ இல்லையா அவனுக்கு? நேரடியா ஓப்பன் டாக்கு. சாட்டையும் சீமானும் வளர்ந்ததே தளபதியை தப்பா பேசிதான் வளர்ந்தானுங்களே. ப்ரோ சாட்டை ஒரு பொட்டை ப்ரோ, அவன் தட்டி விடு ப்ரோ. அவனை தளபதி தான். 2 பேர் போட்டி, ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே. சில அழு குஞ்சிங்க சில நாய்களா வரானுங்க உள்ள, கவலையா போட மாட்டோம். 2026 ரெண்டாம் பிளாக் வச்சு ஓட விடுறோம். அதான் முடிஞ்சிச்சு ப்ரோ. என்ன தெரியுமா, அவரை நாங்க வந்து தப்பாவே சொல்ல, நாங்க ரஜினி வந்து தப்பாவே சொல்ல. எங்க அண்ணா ஆதவர்ஜினா அவரை வந்து தப்பா சொல்றதெல்லாம் விட்டானுங்க, தப்பாலாம் பேசினானுங்க. சீமானு சாட்டை அவன் கட்சியில துறைமுகரெல்லாம் பேசினாரு, எல்லாருமே பேசினாங்க, அதெல்லாம் விட்டாங்க. என் தலைமை ஏதோ ஒரு வார்த்தை விட்டா போல, அதை பண்ணி பெருசு நியூஸ் பண்றிய. அவனுக்கு வெக்கமே இல்லையா? அவனுக்கு என்னத்தான் சொல்றது? உன் வேலை என்ன? ரஜினி வேலை என்ன? ஜெயிலர் 2 நடிச்சியா? வேற என்ன ப்ராஜெக்ட் இருக்கு? அது எல்லாமே பிளாப் தான் ஆக போகுது. இல்ல போயா, நீ சைலண்டா வழியில நீ போயான்ற. எதுக்கு எங்க நோன்றேன்ற? எங்க சிம்பிள் இது. ரஜினிக்கு ஒரே ஒன்று தான், என்ன பாட்டியா அது? உங்களை தீச்சு விட டைம் இல்லைன்னு வச்சேன் பெண்டிங்க. டிஎம்கே உங்க ட்ரெண்டிங்க. காலம் பதில் சொல்லாதுன்னா பதில் சொல்லிட்டோம். 2026 மக்கள் பதில் சொல்லுவாங்க. அவர் எதெல்லாம் பேசுவார், அவர் அப்படிதான் அவர் பஞ்சிலே பேசுவார். அவரு பாபா அவரு தட்டி விடு ப்ரோ. அவர்லாம் நாங்கெல்லாம் ஆள் எடுத்துக்க மாட்டோம். நான் 2 பேர் தான், ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே. ப்ரோ அவர் டிஎம்கே சொல்லி தான் பேசுறாரு. அவெல்லாம் கழுவி ஊத்துனா ரஜினிய. அப்பெல்லாம் வந்து பேசாத ரஜினி இப்பயே வந்து பேசுறாரு. நான் ப்ரோ கட்டாவே இல்லையா? எவனா கழுவி ஊத்துனா, சீமான் ஊத்துனா, இந்த சாட்டியை ஊத்துனா, அவன் கட்சி அமைச்சர் ஊத்துனா, துரைமுருகன் ஏதாவது ஊத்துறாங்க கழுவி. அப்பெல்லாம் வராது ரஜினி கோவம். ஆதவர்ஜுனா சொன்னே வந்துச்சான். எப்பா நடிப்புலாம் படத்துல கட்டுப்பா, இதுல கட்டாதுப்பா. அதுதான் பேமெண்ட் ஒரு பெட்டி போயிட்டு இருக்கோம். நல்லா பேசுப்பா சொல்லி குத்துருப்பாங்க. அதனால வந்துருப்பா பேசிருப்பா போல. அவ்வளவுதான். 2 பெட்டி வாங்கிருப்பாரு. ஒரு பெட்டி விக்கு மாட்டுறதுல சரியா இருக்கும். வச்சுப்பாரு, இன்னொரு பெட்டி விக்கில் வச்சுப்பாரு. நல்லா பேசுப்பா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க ரஜினி. அவன் போட்டானா போடலனா எங்களை கூட மக்கள் கூட்டம் நிக்குது, அவங்க போடுவாங்க. அவ்வளவுதான். ரஜினி இந்த விசில் சத்தம் தான் ப்ரோ பதில் சொல்லலாம். 2026 பாரு ப்ரோ. 2 பேர் தான் போட்டியா. இப்ப கூட ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. 2 பிளாக் ஆட்சி நொறுகிறோம். 23ஆம் தேதி 2 பிளாக் ஆட்சி நொறுகிறோம். ஐயோ அப்பா வந்திருக்க வேண்டியதானே, நீ வந்திருக்க வேண்டியதானே. உள்ள மறந்து சொல்லு. ஓம் சக்தி பராசக்தி. ரஜினி ஒரு பொட்டை, ஒரு சக்தி. சாட்டை எடுத்து சாட்டை தீர்த்து சாட்டை மொக்க கதை. நீ எது தேவைமாரா சீமான் போனியா பத்தா போ. எங்க ரயில்லாம் வராது பேசுறா. இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் கோசம் நாங்க தளபதியை பேசி அவர் ஃபாலோ ஏத்திராரு, யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் ஏத்திராரு. இந்த வெக்கமான மாணவருக்கு நான் காசு குத்தி ஏத்திட்டு போறேன் சப்ஸ்கிரைபரை. தளபதியை பத்தி பேசி வாங்கி போறேன். விஜய் பாட்டெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் போடக்கூடாது. சூத்துல பீ இல்ல அவனுக்கும். சூத்துல பீ இல்ல. நான் சொல்லிட்டேன், நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல விசில் அடிக்கூடாது. ஏன்டா ஸ்கூல்ல விஜய் பாட்டு போட்டா நட அவனுக்கு நோவுது. சூத்துல பீ இல்லையா அவனுக்கு? நேரடியா ஓப்பன் டாக்கு. நான் கடவுளை பாத்துறேன் ப்ரோ, கடவுளை பாத்துறேன். சுண்ணாம்பு தடவுறது கூட லாக்கில்ல திமுக. ஒன்றுக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? என்ன பண்ணின்னுக்கிறாங்க? ஒன்றும் பண்ணுறது. கஞ்சா ரெடி பண்ணுறாங்க, பொண்ணுங்களை கற்பழிக்கிறாங்க. இதுக்கு மட்டும் தான் திமுக, வேறு எதுக்கும் திமுக கிடையாது. ஏங்க அது குப்பை தொட்டிலீங்களா? குப்பை தொட்டிலேருந்து நோன்பு எடுத்துன்னு வர்றது, இது பண்ணுறது. எங்களை தானே சுற்றி வலிக்கிறாரு. நீங்கள் வந்து தனியாக வந்து ஓட்டு கேளுங்க. திமுக மட்டும் இருந்துக்கிட்டு ஓட்டு கேளுங்க. வந்து பிரயோஜனம் இது புரியுதுங்களா? கூட்டணி சேர்த்துக்கிட்டு நாங்கள் தான் இதுதான் இதுன்னா வேலைக்கு ஆகாது. தனியாக நின்று வந்து ஓட்டு கேளுங்க.
முடிஞ்சால் கேளுங்க. கூட்டணியோட வந்து கேட்காதீங்க. போட்டு 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 நாங்கள் சலிச்சு போயாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் போடுற ஐடியாவே இல்லை, கிடையாது. நாங்கள் இத்தனை வருஷமாக அவங்களுக்கு தாங்க போட்டிருந்தோம். எனக்கு 42 வயசு ஆகிப்போச்சு. நான் 18 வயசுலேருந்து இது வரைக்கும் நான் அவங்களுக்கு தான் போட்டிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே செய்கிறது கிடையாதுங்களா? செஞ்சால் தானே நாங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு. நாங்கள் அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுமே செய்யலை. வந்து மக்களுங்க வந்து பாரு சொல்லுங்கள், பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கிறேன்னு கேளு சொல்லுங்கள். மக்களை சந்தித்து கேளுங்க. நீங்களாக வந்து மைக்கு பிடிச்சிக்கின்னு நீங்களாக தான் பேசினுக்கிறீங்க. அதுவரை எங்கள் தலைவர் ஏதாவது வந்தார்னா அதை பண்ணுறான் இது பண்ணினான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மீடியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா போடுறாங்களா? திருவண்ணாமலையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை பற்றி போட்டாங்களா? போடல. விஜய் அப்படி பண்ணார், விஜய் இப்படி பண்ணார், இதை மட்டும் தான் போடுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஆட்சி நடத்தினா ஒழுங்காக நடத்த சொல்லுங்கள். புரியுதுங்களா? இவங்கள போச்சு இது பண்ணிக்கிட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இவங்கள குறை சொல்லிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்குன்னு இறங்கிட்டா மக்களை பற்றி தான் யோசிக்கணும். சும்மா நான் இவங்க அதை செஞ்சுட்டாங்க இவங்க இதை செஞ்சாங்க அந்த குறையெல்லாம் தேவையில்லை. வேறு எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இருந்தால் எங்களுக்கு அது போதும். எங்கள் அண்ணா அது செய்வார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க திமுக வந்து ஒவ்வொருத்தராக இறக்கிட்டு இருக்காங்க. ரஜினி சார் இறக்கி விட்டாங்களா? பார்க்கும்போது எப்படி நினைக்கிறீங்க அது? ரஜினி சார் அவ ஏன் இருக்கிறீங்க அவர்? இல்லை சொல்கிறேன், என்ன இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதுக்கு எதுவுமே அவர் பேசல. தளபதி இப்போ ஆதவர்கள் பேசுறதுக்கு வந்து அதாவது பேசாது. சீமானம் சாட்டையத்தும் வருமானம் எவ்வளோ அசிங்கமாக பேசியாச்சு ரஜினி சார். அப்போல்லாம் கோபம் வராதவர் அண்ணா கேட்குற ஒரு வார்த்தை என்ன தப்பாக கேட்டார். திமுக உங்களை பழி வாங்குது அதை மட்டும் தான் கேட்டார். அதில் வந்து சீமான் என்ன சொன்னார், என்ன அசிங்கமாக தான் வார்த்தைலாம் சொல்லிட்டாரு. அப்போல்லாம் சுடுகாட்டில் இது இருக்குது அது இருக்குது எவ்வளவோ சொல்லிட்டாரு. அப்போல்லாம் கோபம் வராது அவருக்கு. இப்போ மட்டும் எங்கேருந்துங்க கோபம் வருது? வேண்டாம், அந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கோசரம் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஆனால் மக்களுக்கு எதுவுமே பேசலையே, இதுக்கு மட்டும் அறிக்கை கொடுக்குறாரு, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர் உடம்பு சரியாத பத்துன்னு இருக்கும்போது நாங்கள் தான் இது பண்ணோம். எங்களுக்குன்னு ஒரு நன்றி கிடையாது செஞ்சாரா? ஒன்று அதுவும் செய்யலை. நான் என்னன்றா, நீங்கள் உங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பாருங்கள். எங்கள் அண்ணன் எங்கள் வேலை பார்க்குறாரா? எங்கள் அண்ணனை விட்டுருங்க. சும்மா நோண்டிக்கிட்டு இது பண்ணின்னு இருக்காதீங்க. பின்னாடி திமுக இருக்கா? அது நாசமாக போகுது. அது இருக்குது தான். அது அவங்க சொல்லி தான் பண்ணுறாங்கன்னு கேட்க அவங்க தான் பண்ணின்னுக்கிறாங்க. வேறு யார் பண்ணின்னுக்கிறாங்க? அவங்க தானே நோண்டினே இருக்கிறாங்க. அதுதான் கேள்வி. ஏன்னா தனியாக இயங்க மாட்டாங்க, சொல்லி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க தான் பண்ணுறாங்க, வேறு யாரும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பயம் வந்துட்டுக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆட்சி பிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரில. அதனால அவங்க யோசனை பண்ணி செய்கிறாங்க. புரியுதுங்களா? ஒன்றும் இது பிரயோஜனம் கிடையாது. சும்மா இன்னும் ஒரு 4 பேர் கூட்டணி சேர்த்துக்க சொல்லுங்கள். புரியுதுங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் போகிறவர், தபால் போகிறவர், நான் தண்ணி கேன போகிறவர், அப்படியே போகும்போது அந்த சில்லறை வியாபாரம் பண்ணியிருப்பார். அவரையும் கூட்டு போய் ஓட்டு போய் கேள்வி சொல்லுங்கள். கூட்டணி சேர்த்துக்க சொல்லுங்கள். நானும் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், இன்னும் கூட்டணி சேர்த்து சொல்லுங்கள். நான் ஒரு 10 பேர் கூட்டின்னு வரேன். சாமா நான் வாய்ப்படுங்க. அதே மாதிரி இப்போ அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, ரஜினி ஃபேன்ஸ், அவங்க வந்து விஜய்க்கு போட மாட்டோம் அப்படிலாம் பேச வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் என்னன்றேன், அதாவது வந்து மனசில் யோசனை பண்ணி எது உண்மை எதுன்னு அவங்களுக்கோ தெரியும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த தெரியாதவங்க வந்து நாங்களும் தீவிரமான ரசிகர் தான். ரஜினி சாருக்கு நாங்களும் ரசிகர் தான். ஆனால் அவங்க ஒன்றும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுமோ அப்படி ஃபாலோ பண்ணி போனால் நம்ம நாடு உருப்படும். இல்லைன்னா இந்த கஞ்சாவோ கள்ளச்சாரமோ சாராயமோ இதுதான் வந்து இங்கே வந்து சுற்றினே இருக்கும். அதெல்லாம் ஒழிக்கணும்னா நாடு நம்ம தான் பாதுகாப்புக்கணும். துணிச்சலாம் வந்திருக்காருல்ல, அதையே பாராட்ட மாட்டாங்க. அது பயனால தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. புரியுதுங்களா? பயந்தனால தான் இதெல்லாம் யோசனை பண்ணி ஸ்டாலின் சார் பயந்ததுனால தான் இதை மாதிரிலாம் பண்ணின்னுக்கிறாரு. தைரியமாக இருந்தால் வெறும் கூட்டணி என்கிட்ட கிடையாது, தனியாக வந்து நிற்க சொல்லுங்கள். தனியாக நின்று பேச சொல்லுங்கள், பார்க்கலாம். நான் கூட்டணி சத்துட்டேன்னு எல்லாரும் கூட்டணும்னாலும் போய் கூட்டணுங்கிறாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அவெல்லாம் நீங்கள் வேறு அதை பாருங்க, அவ்வளோதான். செருப்புக்கு சமானம் சீமானம் சாட்டை தருமா இருக்கணும். நீங்கள் வேறு அதெல்லாம் ஒரு ரூபாய் பிரயோஜனம் கிடையாது. முதல்ல அவர் என்ன கொள்கைன்றதும் தெரியாது, என்ன கோட்பாடும் தெரியாது. சாமா நான் எதுக்கு ஆரம்பித்தார் கட்சி அதை ஊட்டிட்டு சாமா விஜய் 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 விஜய்ன்னு அதையே பிடிச்சி தூங்கி நிற்கிறாரு. நீங்கள் வேற நம்மளை கேட்குறாரு கவுன்சிலர் ஆகிருக்கிறீங்கன்னாரு. நாங்கள் 175 இடம் ஜெயிச்சுக்கிறோம். ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு தலைவர் அது ஜெயிச்சுக்கிறாருங்களா? அது ஒன்றும் கிடையாது. அதிபரா? எந்த நாட்டுக்கு அதிபர் அவர்? ஒரு ரூபாய் பிரயோஜனம் இல்லைங்க. சாட்டை தரும் இருக்கு. நீங்கள் வேற அவன் வந்து செருப்பு கூட சமானம் கிடையாது. அவன்லாம் பேசின்னு இருக்கிறீங்க நீங்கள் அவனை பற்றியெல்லாம். வேற அந்த அவன் பணம் கொடுக்குறான்னா அவனை போய் பேசுவான். அவ்வளோதான் அவனுக்கு கேரக்டர். நாங்களாம் ஓட்டு போட்டிருந்தோம்ல, அப்போல்லாம் நாங்கள் அணில் குஞ்சு தெரியலைங்களா அவருக்கு? இப்போ நாங்கள் வந்து மாற்றிட்டோன்றனால நாங்கள் அணில் குஞ்சா? அப்போ ஏன் என்கிட்ட ஓட்டு கேட்குற நீ? ஏன் ஓட்டு கேட்குற நீ? அணில் குஞ்சுக்கிட்ட ஏன் ஓட்டு கேட்குற நீ? நீயே உங்கள் ஆளுங்களை வச்சு நீ வருவ, கன்னை தூக்கின்னு வருவ, பாம்பை தூக்கி போடுவா. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கணுமா? இதுதான் ஆட்சி நடத்தணுமா? வேறு ஒன்றும் கிடையாதுங்க, விடுங்க.